வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த நபர் தன் வாழ்க்கை முழுவதும் தன் எழுத்துக்களால் மத்தவங்களை குற்றம் சாட்டியிருக்காரு, மத்தவங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு, அவங்க கிட்ட கேள்வியும் கேட்டிருக்காரு. ஆனா இந்த வாரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பி. சிதம்பரம் அருண் ஷௌரி மேல குற்றம் சாட்டி எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்காரு. அருண் ஷௌரி தன் மீது சாட்டப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளுக்கு ஆப்கி அதாலத்துக்கு வந்து பதில் சொல்றதா தெரிவிச்சாரு. இன்று நம்முடைய வழக்கு அருண் ஷௌரி மீது. யூனியன் மினிஸ்டர் அருண் ஷௌரி ஆப்கி அதாலத்தில் ஆஜராகிறார். நீதிமன்றத்தின் வழக்க தொடங்கலாம். ஆப்கி அதாலத்தில் அருண் ஷௌரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவரால் விமர்சனத்தை தாங்க முடியாது. ஷௌரி சார், ரீசெண்டா நாங்க பார்த்தோம், பார்லிமெண்ட்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் உங்களை பத்தி ஒரு சின்ன வார்த்தை சொன்ன உடனே நீங்க கோபமாயிட்டீங்க. அவரு ஜஸ்ட் சொன்னாரு நீங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆக்டிவா இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்கன்னு. நீங்க அதுக்கு அவ்வளவு கோபமா ரியாக்ட் பண்ணீங்க. இல்ல, நான் ஒன்றும் அவ்வளவு கோவப்படல. ஆனா அவரு ரொம்ப கிளவரான வக்கீல். அவரு வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணாருன்னா, அதுல எனக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அவர் அப்படிதான் சொல்ல ட்ரை பண்ணாரு. இன்னொரு பக்கம் அவரு அப்படி சொல்ல நினைச்சாலும் இல்லைனாலும் மீடியா வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, ஏதோ என் மேல பெரிய குற்றச்சாட்டு சுமத்தின மாதிரி. சரி, அப்படி என் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கு நீங்களே சொல்லுங்க, அதுக்கான ஃபேக்ட்ஸை நான் சொல்றேன். அந்த குற்றச்சாட்டு என்னன்னு சொல்றேன். அவரு என்ன சொன்னாருன்னா, சென்டோர் ஹோட்டல் இருக்கு ஜூஹு, மும்பைல. அது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நடந்த டைம்ல அதுல நீங்க தேவைக்கு அதிகமான ஆர்வத்தை காட்டுனீங்க, ஆக்டிவ் இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்க. அப்போ நான் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்க கூடாதா? அதாவது ஒருத்தர் சரி, இப்போ நான் உங்களோட எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்கிட்ட சொல்றீங்க இந்த ஸ்டோரிய அந்த ஏரியாவில் போய் பண்ணுன்னு. இன்னைக்கு அது இந்தியா டிவில வரணும்னு சொல்றீங்க. அப்ப நான் அங்க போய் கொசு அடிக்க முடியுமா? நான் ஆக்டிவா அதுக்கான வேலையைத்தானே பார்ப்பேன். இன்னைக்கு சிதம்பரம் சார் அவரோட போர்ட்ஃபோலியோல அவரோட ஆர்வத்தை காட்டலையா? அதோட இந்த கேஸ்ல அவரு ரொம்ப ஆர்வத்தையும் காட்டுறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு ஒரு ரிட்டையர்டு ஆபீசரை பர்சனலா செலக்ட் பண்ணி ஏதாவது கண்டுபிடிங்கன்னு அனுப்பியிருக்காரு. அப்போ இது என்ன இன்ஆக்டிவ் இன்ட்ரெஸ்டா? அவர் என்ன கண்டுபிடிச்சாருங்கிற உதாரணம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்லிமெண்ட்ல அவர் சொன்னாரு, இந்த ஹோட்டல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நடந்த டைம்ல அதோட சேல் டிசைட் பண்ணும்போது அந்த டைம்ல அஜித் கேர்கர் ஏர் இண்டியா போர்டுல இருந்தாரு. அந்த டெசிஷன் எடுத்த கமிட்டிலையும் அவர் இருந்தாரு, அந்த ஹோட்டலை டிஸ்இன்வெஸ்ட் பண்ற டைம்ல. அதாவது இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கீழே தான் இருந்தது. இவங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிவெடுத்த அந்த நேரத்துல இந்த கேஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷனுக்கு அனுப்பப்பட்டது. அந்த நேரத்துல யாரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க ஞாபகம் இருக்கா? தேவகவுடா சார் இருந்தாரு. அப்ப தனியா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மினிஸ்ட்ரி இல்ல, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி தான் இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல யாரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க? பி. சிதம்பரம் தான் இருந்தாரு. அப்ப அவருக்கு அந்த கேள்வி வரலையா, டைரக்டர் யாருன்னு? யாரு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அந்த டைரக்டரை? இன் எனி கேஸ் நீங்க டிசிஷன் எடுத்த உடனே டைரக்டர் ஆக முடியாது. பிடர்ஸ பத்தி கிளியர் ரூல் இருக்கு, யார் குவாலிஃபை ஆகலாம் டிஸ்குவாலிஃபை ஆகலான்னு. ஆனா நீங்க அத விட்டுட்டு ஒருத்தரை சும்மாவே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டா அத பார்த்துட்டு மக்கள் சொல்லுவாங்க, இவரு ஒரு பிட்டரை தள்ளிட்டு வேற ஒருத்தருக்கு ஃபேவர் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால கேபினட்லயே சில ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. அதாவது இந்த கிரவுண்ட்ல இருக்கிறவங்க தான் குவாலிஃபை ஆக முடியும், ஆக முடியாதுன்னு. ஆனா இந்த விஷயத்தை யாருமே கன்சிடர் பண்ணவே இல்லை. இன்னொரு ஸ்பெசிபிக், இதுல இன்னொரு உண்மையான விஷயத்தை நான் சொல்றேன். இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ வந்து ஹோட்டல்ஸ்ல டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி பண்ண மாட்டேங்குது. இந்த முக்கியமான விஷயத்தையும் மறைச்சிட்டாங்க. இந்த ஹோட்டல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஏர் இண்டியாவோட சப்சிடரி தான். அதனால ஏர் இண்டியா தான் இதை ஹேண்டில் பண்ணுச்சு. எங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் தான் சொன்னாங்க செப்டம்பர் 2001ல. இது ஆரம்பிச்சது 96ல. செப்டம்பர் 2001ல நீங்க பிட்ஸை கூப்பிட்டுக்கங்கன்னு சொல்றாங்க. இப்ப வந்து இப்படி பேசுறது, அதாவது சிபிஎம் எம்பிஸ் மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்கு மிஸ்டர் சிதம்பரம் பதில் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, பிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கம்பெனி அஜித் கேர்கருடைய கம்பெனி பணம் கொடுக்க முடியலன்னு சொன்னாரு. அப்புறம் அருண் ஷௌரி வந்து தன்னோட மினிஸ்ட்ரியில
பேங்கர்ஸ கூப்பிட்டு பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்ணாருன்னா கவர்மெண்ட் கிட்ட பணம் வாங்கி கவர்மெண்டோட ஹோட்டலையே வாங்குற மாதிரி பண்ணாரு. அதாவது பொய் சொல்றதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. அது எப்படின்னு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அது சரிதான். இவங்க போட்ட பிட் வந்து நாங்க சீக்கிரட்டா வச்சிருந்த ரிசர்வ் பிரைஸை விட 53% அதிகமா இருந்தது. அதாவது கவர்மெண்ட் கால்குலேஷன்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப நல்ல பிட். இப்போ இந்த நபர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு ஒரு பெனால்டி இருந்தது. டிசம்பர் 31 வரைக்கும் எக்ஸ்ட்ரா 10 நாள் வேணும்னு கேட்டாரு அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு. நாங்க சொன்னோம் சரி கொடுங்க, ஏன்னா 153 கோடியை நாங்க இழக்க விரும்பல, நீங்க கொடுங்க. ஆனா நாங்க போட்ட கண்டிஷன், நீங்க கொடுக்கலன்னா அந்த 5 கோடியை 15 கோடியாக்குவோம்னு சொன்னோம். அவரும் சரின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, நான் 36 கோடி கேரண்டி தரேன். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இது பாருங்க, இது பேங்கோட கேரண்டி, பேங்க்ஸ் பணம் கொடுக்க போறதா சொன்னாரு. அப்ப நான் நீங்க சொல்றத என்னால நம்ப முடியாதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவரு பேங்கர்ஸ நேரடியா உங்ககிட்ட சொல்லுவாங்க, நான் சொல்றத நீங்க நம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அப்படிதான் பேங்கர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அப்பவும் நான் சொன்னேன் உங்க வார்த்தைகளை நான் நம்ப முடியாதுன்னு. இப்ப நீங்களே சொல்லுங்க, நீங்க இப்படி ஒரு லோன் கொடுப்பீங்களா? உங்களோட அசஸ்மெண்ட்ல இது கமர்ஷியலி நல்ல டீலான்னு கேட்டேன். ஆனா அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா சொன்னாங்க ஆமான்னு. அப்ப நான் சொன்னேன், நீங்க சொல்ற வார்த்தையை என்னால நம்ப முடியாது, நீங்க ரைட்டிங்ல கொடுங்கன்னு சொன்னேன். அவங்க ரைட்டிங்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, என்னால நீங்க எழுதி கொடுக்கற ரைட்டிங்க நம்ப முடியாது. அதாவது 4 நாட்கள்ல உங்களுடைய ஹெட் ஆபீஸ்ல இருந்து நீங்க எழுதி கொடுத்தத கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லா காசும் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சது. அந்த நபர் அந்த டீல்ல இருந்து நழுவ நினைச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அந்த டீல்ல இருந்து அவரு பீட் பண்ணிருக்காரு. அதாவது ரிசர்வ் பிரைஸை விட 53% போட்டிருக்காரு. அவரு மாட்டிக்கிட்டாரு. அந்த பணம் கொடுக்க வேண்டியதா போச்சு. கவர்மெண்ட்டுக்கு பணம் சேர்ந்துருச்சு. அவங்க சொல்ற மாதிரி வேல்யூஷன் 246 கோடி வச்சிருக்கலாம். ஆனா ரிசர்வ் பிரைஸ் 101 கோடி மட்டும் வச்சாங்க. இந்த 240 கோடி ஃபிகர் எங்கிருந்து வந்தது? நேத்து நான் பிரஸ்கிட்டையும் கேட்டேன். அப்படியே பேசும்போது வந்ததுன்னு சொன்னாங்க. அப்படி சொல்றதுக்கு ஒரு பேசிஸ் வேணும்ல. அட்வைசர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அவங்க ப்ராப்பரான வேல்யூவேஷன் பண்ணுவாங்க, 6-8 மாசம் ப்ராசஸ் நடக்கும். சரி, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இது கிராஸ் ஃபிகரா? அதுல இருக்கிற லயபிலிட்டிஸை கழிக்க வேண்டாமா? யாருக்கும் தெரியாது. இல்ல இந்த ஃபிகர் மிட் 90s வேல்யூவேஷனா? அப்ப இந்த ஹோட்டல் 27 கோடி ப்ராஃபிட் பண்ணுச்சு. அது எந்த அளவுக்கு விழுந்திருந்துச்சுன்னா அதோட ஆக்குபென்சி பாம்பே மாதிரியான இடங்கள்ல கூட 43% கூட இல்லாம போச்சு. அந்த நேரத்துல 1.5 கோடி லாஸ் வேற ஆரம்பிச்சுது. இது இப்ப இருக்கிற வேல்யூவேஷனா இல்ல பழைய வேல்யூவேஷனா? யாருக்கும் தெரியாது. 240 கோடின்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் இந்த ரிப்போர்ட், அட்வைசரோட ரிப்போர்ட், ஜாயிண்ட் செக்ரட்டரிஸோட கமிட்டி ரிப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் கமிட்டி அண்ட் செக்ரட்டரிஸ், கேபினெட் செக்ரட்டரி தலைமையில நடந்த கமிட்டி எடுத்த வேல்யூவேஷன் டிசிஷனும் அதோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் பப்ளிக்ல வெளியிட்டேன். அருண் சார், இந்த எல்லா குற்றச்சாட்டுகளும் முதல் தடவை சாட்டப்பட்டதில்ல. அதாவது 21 ஜூலை 2004 இந்த சிபிஎம் எம்பிஸ் தான் பார்லிமெண்ட்ல இந்த விஷயத்தை எழுப்பினாங்க. பிப்ரவரியில மறுபடியும் இந்த விஷயம் வெளியே வந்தது. சிதம்பரம் சார் இத திரும்பவும் எழுப்பியிருக்காரு. ஏதோ சொல்லுவாங்களே, ஒருவேளை அது ஏதாவது புகஞ்சதுன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா தீப்பொறி இருக்கும். இல்ல சார், பார்லிமெண்ட்ல 19 டிபேட் நடந்தது. டிஃபென்ஸ் மேல ஒரு தடவை கூட நடக்கல. அந்த 5-6 வருஷத்துல 19 டிபேட்ஸும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மேலதான் நடக்கும். பார்லிமெண்ட்ல 1000க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கப்பட்டது. ஆனா ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் கிடைக்கலன்னா அவங்க இதை பிடிச்சுக்குவாங்க, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல எதுவும் கிடைக்கலன்னா வேல்யூவேஷனை பிடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் யாராவது பதில் சொல்ல ஆரம்பிச்சா, இல்ல இது டீட்டெயிலா வேண்டாம், ஷார்ட்டா சொல்லுங்கன்னு ஆரம்பிச்சிருவாங்க. சோ என்ன கேட்டா இந்த விஷயத்துல ஓப்பனா டிபேட் நடக்கணும். அது 10 மணி நேரம் வேணாலும் நடக்கணும். உங்களோட பாயிண்ட் சரிதான். இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க எல்லாருமே சேர்ந்து, நீங்க தான் பார்லிமெண்ட்டை பாய்காட் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. இல்ல அது வேற விஷயம். அது எதனாலன்னா நான் பார்த்திருக்கேன். போன வருஷம் உங்களுக்கு நான் பிராங்காவே சொல்றேன், பார்லிமெண்ட் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்ல. என்ன மாதிரி ஒருத்தர் பார்லிமெண்ட்டுக்கு போறதால எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. ஏன்னா யாரும் எதுவும் கேட்க ரெடியாவே இல்ல. முதல்ல இவங்க ஆப்போசிஷன்ல இருந்தப்போ மத்தவங்கள இன்டரப்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ ட்ரெஷரி பெஞ்சில இருந்தும் ஒருத்தரை கூட ஆப்போசிஷன்ல பேசவே விடுறதில்ல. நான் ராஜ்யசபால நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். ஜஷ்வந்த் சாரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவரு ரொம்ப மைல்டா தான் பேசுவாரு.
ஜஷ்வந்த் சார் பேசுனா அவரு எப்பவும் ஃபேக்ட்ஸ மட்டும்தான் பேசுவாரு. நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனா அவரை பேசவே விட மாட்டாங்க. நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பீங்க, டிவில இன்டர்வியூ கொடுப்பீங்க, பார்லிமெண்ட்டை யூஸ் பண்ண மாட்டீங்களா? இல்ல, நம்மள பேசவே விடாதப்போ நம்மள நம்பி ஓட் பண்ணவங்களுக்கு உண்மைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? நான் அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். எல்லாரும் பார்லிமெண்ட் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அது ஏன் நடக்கலன்னு எல்லா ஃபேக்ட்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் வரதா இருந்தா வேற இடத்துல இருந்து ஒரு சிக்னல் வந்துரும், அந்த அக்ரிமெண்ட் வேண்டாம் அப்படின்னு. அதனால அம்பிகா சோனி, என் நண்பர் சஞ்சய் பாரோஸும் சில ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்தா அது அதோட போயிடும். ஆனா முதல் தடவை இப்படி நடக்குது. எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுறதுக்கு பதிலா இப்போ கவர்மெண்டே குற்றம் சாட்டுது. தினமும் உங்க சைடுல இருக்கிற ஏதோ ஒரு மினிஸ்டர் மேல குற்றம் சாட்டப்படுது. இதுதான் முதல் தடவை இந்த இண்டிபெண்டன்ட் இந்தியாவுல, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே, ஒரு சிட்டிங் மினிஸ்டர் மேல ஒரு 420 கேஸ, இது பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட் போட்டது கிடையாது. இது அவங்க கவர்மெண்ட்ல இருந்த குற்றச்சாட்டு. தேவேகவுடா கவர்மெண்ட்ல தான் இந்த ஸ்கேமே ஆரம்பிச்சது. அப்ப சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு. அப்ப இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. கோர்ட் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு ஃபால்ஸ் கேஸ் பிடிக்கப்படுது குஜராத்ல. என் காரை டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு. ஜார்க்கண்ட் விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்சர்வ் பண்றாங்கன்னு இத பண்ணிட்டு இருந்தவங்கள இப்ப சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேக்குறாங்க. இந்த பொறுப்புக்கு மீறின சொத்து கேஸ்களை எப்படி முடக்கி வச்சாங்கன்னு கேக்குறாங்க ஒரு மினிஸ்டருக்கு எதிரா. அதனால அதையெல்லாம் டைவர்ட் பண்றதுக்காக இவங்க யூஸ் பண்ற டெக்னிக், அதாவது தினமும் ஒருத்தர் மேல புதுசா குற்றம் சுமத்துறது. சிதம்பரம் சார் உங்க மேல குற்றம் சாட்டுறாரு, லாலு யாதவ் ஜார்ஜ் பெர்னாண்டிஸ் மேல குற்றம் சாட்டுறாரு, அப்புறம் ஜார்ஜ் பெர்னாண்டிஸ் நிதிஷ்குமார் லாலு மேல குற்றம் சுமத்துறாரு. ஒருத்தர் மேல இன்னொருத்தர் குற்றம் சுமத்துறது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. யாரு உண்மையை சொல்றாங்க, யாரு பொய் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஜனங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதாவது மீடியா யாரு என்ன சொன்னாலும் அதை வெரிஃபை பண்ணாம பிராட்காஸ்ட் பண்ற வரைக்கும், எது சரி எது தவறுன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணாத வரைக்கும். அருண் சார், இந்த சண்டை ஆள்ற கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்கிற சண்டை. ஆனா நீங்க எல்லா பொறுப்பையும் மீடியா மேல போட்டுட்டீங்க. இல்ல சார், இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க சொல்றது சரிதான். இந்த பொறுப்பை உங்க மேல நான் போடல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு விஷயத்த பிரேக் பண்றதுக்கு. இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்த சிபிஐ என்கொயரி வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? நீங்க என்கொயரி ஆரம்பிங்க, மக்களுக்கு என்ன உண்மைங்கிறத எடுத்து சொல்லுங்க. நான் சொல்றதையும் கேட்க வேண்டாம், சிதம்பரம் சொல்றதையும் கேட்க வேண்டாம். இது உங்க கடமை, உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. நம்ம எல்லாருடைய கடமை இந்த விஷயத்த நம்ம ஆராயணும். அப்பதான் இது முடிவுக்கு வரும். இல்லனா இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கான விளைவு என்னன்னா, எந்த ஒரு ஹானஸ்ட் ஆபீசராலையும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. என்னால இந்தியா டிவில இருந்து உங்களுக்கு உறுதி கொடுக்க முடியும். நாங்க ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்குள்ளேயும் போய் நீங்க சொல்றதையும் நம்ப மாட்டோம், கவர்மெண்ட் சொல்றதையும் நம்ப மாட்டோம். நான் உங்களுக்கு என்னுடைய ஒத்துழைப்ப கொடுப்பேன். அதாவது நீங்க எப்ப வேணும்னாலும், எந்த ஒரு ஃபேக்டா இருந்தாலும், அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆராய்ச்சி பண்ற மாதிரி நீங்களும் இதுல சிறந்தவர். எந்த ஒரு ஃபேக்டா இருந்தாலும் அது ஆராயறதுக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நான் நிச்சயமா உங்களுக்கு என்னுடைய ஒத்துழைப்ப கொடுப்பேன். உங்களோட டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட பிரைவேட்டைசேஷன் அரசியல்ல என்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கு? இத பத்தி மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு அருண் ஷௌரே என்ன பதில் சொல்றாருன்னு பிரேக் அப்புறம் பார்க்கலாம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு குற்றச்சாட்டுகளுக்கும் கேள்விகளுக்கும் இடையில இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்டர் அருண் ஷௌரே. ஆப்கி அதாலத்தில் அருண் ஷௌரி மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் அரசியலுக்கு ஒத்து வர மாட்டார். ஷௌரே சார், மக்கள் சொல்றாங்க நீங்க ரொம்ப நல்லவரு, நல்லா படிச்சவரு, உங்களுக்கு எதுக்கு இந்த அரசியல்னு சொல்றாங்க. இதுல ஒரு விஷயம் இருக்கு. நான் ஜேர்னலிசம்ல அவங்க கூட இருந்தப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் ரொம்ப அகாடமிக்கா இருக்காரு, இவர் ஜெர்னலிஸ்ட் இல்லைன்னு, இவரெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ நீங்க இப்ப நினைக்கிறது என்னன்னா, அரசியல்ல படிக்காதவங்க மட்டும்தான் இருக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது உங்களோட கருத்து. உங்க கட்சியில இருக்கிற சில பேர் சொல்றாங்க இவங்க பாராஷூட்ல இருந்து இறங்கி அரசியலுக்கு வந்துடுறாங்க, வாழ்க்கை முழுவதும் புத்தகங்களை எழுதிட்டு ராஜ்யசபா வழியா பார்லிமெண்ட்டுக்கு மினிஸ்டர் ஆயிடுறாங்கன்னு சொல்றாங்க. பாரா ட்ரூப்பர்ஸ் ஆர்மில ரொம்ப நல்லா வேலை பார்ப்பாங்க, யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது சரிதான்.
நம்மள இருக்கிற சில பேர் ஜெனரல் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது இல்லதான். அதுல டாக்டர் மன்மோகன் சிங்கும் இருக்காரு. அவரு ராஜ்யசபா வழியா தான் வந்தாரு. அதனாலதான் லோக்சபால ஜெயிச்சிட்டு வர்றவங்க அனந்த்குமார் மாதிரி உங்க கூட இருந்த மந்திரி அவங்க கட்சி இன்டர்னல் ஃபாரம்ஸ் மேல குற்றம் சுமத்துனாங்க. ஒருவேளை நாங்க எலெக்ஷன்ல தோத்துட்டா ஷௌரே சாரோட பாலிசிஸ்னால அவர் புத்தகம் எழுத போயிடுவாரு, நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டாரு. அது அனந்த்குமார் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். அவரு என்னை பத்தி அப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கலாம். அவரு சொல்றது சரிதான். நான் இந்த தடவை 17 புக்ஸ் இல்ல 18 புக்ஸ் எழுதி முடிச்சிட்டேன். 19வது புக்கை நேத்து தான் கம்ப்ளீட் பண்ணேன். நேஷனல் செக்யூரிட்டி பத்தி. எனக்கு புத்தகம் எழுதுறது ரொம்ப பிடிக்கும். என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட மிகப்பெரிய ரகசியம் என்னன்னா, நம்ம எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் இன்னொரு ப்ரொஃபஷனை ரெடியா வச்சுக்கணும். ஏன்னா ஒன்னு எப்ப கவிழும்னு தெரியாது. அருண் சார், நீங்க மினிஸ்டரா இருந்த காலத்துல கூட ஒரு குருசைடர் மாதிரி வேலை பாக்குறீங்கன்னு ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது. இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறவங்கள எப்ப வேணாலும் வேலையை விட்டு தூக்குவாங்கங்கிற பயம் உங்களுக்குள்ள இருந்தது இல்லையா? இல்ல சார், ஆக்சுவலி பிரஸ் தான் சொல்லுவாங்க, போர்ட்ஃபோலியோ பறிச்சிருவாங்க, இந்த முறை டிராப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது அடல் சார், அத்வானி சார் கொடுத்த சப்போர்ட் தான். அதனால தான் அவங்க என்ன டிராப் பண்ணல. ஒருவேளை டிராப் பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அப்போ 19வது புத்தகத்தை இன்னும் ஃபாஸ்டா எழுதியிருப்பேன். நான் இப்போ உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது, அரசியல்ல இன்னும் நேர்மை நிலைன்னு இன்னும் இருக்கா? எல்லாரையும் முட்டான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? இத பத்தின உங்க பதில் என்ன? இல்ல, யாரும் முட்டாள் இல்லங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் குற்றம் சுமத்துறாங்க. ஷோரே சார், இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தும்போது நீங்க உங்க மனசுல என்ன முடிவெடுப்பீங்க? இன்னொரு முறை ஆட்சி அமைஞ்சா திரும்பவும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வேலையே பண்ணுவீங்களா? இல்ல, அப்படிலாம் இல்ல. ஒருவேளை அடல் சார், அத்வானி சார் சொன்னா நான் செய்யறேன். இல்லனா என்ன பயன் இருக்கு? நான் உங்களுக்கு அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஹானஸ்டா இருக்கிறவங்க, என்ன மாதிரி, உங்கள மாதிரி, சுர்ஜித் மாதிரி தைரியமா இருக்கிறவங்க பண்ணிடுவாங்க. ஆனா மத்தவங்க சொல்லுவாங்க நான் ரிட்டையர் ஆக போறேன்னு 2 வருஷத்துல. நான் ஒரு ஆபீசர். இப்ப ஏதாவது முடிவெடுத்தா அதுக்கு என்கொயரி நடக்கும். ஃபைல தட்டி விட்டுலான்னு நினைப்பாங்க, கமிட்டி அமைப்பாங்க. அதுதான் நடக்குது. இப்போ நீங்க டிஃபென்ஸ் பர்ச்சேஸ்ல பாத்தீங்கன்னா, இந்தியாவுல மட்டும்தான் 20,000 கோடி வரைக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. 10,000 கோடி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஆர்டர்ஸே பிளேஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு வெப்பன் சிஸ்டமும் ஆர்டர் பண்றதுக்கு 1லேருந்து 5 வருஷம் ஆகும். அதனால அதோட ரிசல்ட் என்னவா இருக்கு? அதுலயும் நேர்மையா இருக்கவங்களுக்கு. ஆனா நேர்மையா இல்லாதவங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. உடனே ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த கிரிமினல் கேஸ்ல எதுவும் நடக்காதுன்னு. ஆனா நேர்மையா இருக்கிறவங்க என் பேர்ல கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுவாங்க. ஒரு பயம் இருக்கும். சரி விட்டுருன்னு சொல்லுவாங்க. ஒரு வியூவர் மெயில் அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருண் ஷோரி ரொம்ப அழகான கவிதை சொல்லுவாரு. அவரோட ஒரு டைலமால அவர் மேல பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தும் போது அதை எப்படி அவர் ஃபேஸ் பண்ணுவார்னு சொல்றாங்க. இந்த சிதம்பரம் சொல்ற இந்த குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா, इनकी हाँ को हाँ न समझो, इनकी ना को ना न समझो. कोई और ही बोल रहा होगा, इनकी जुबान को इनकी जुबान न समझो. இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் இருக்கு. இப்போ நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம மக்கள் சார்பா வழக்கு நடத்திட்டு இருக்கோம். எடிட்டர்ல இருந்து அரசியல்வாதியான அருண் ஷௌரி மீது. ஆப்கி அதாலத்தில் அருண் ஷௌரி மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்க மாட்டார். அருண் சார், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்த நேரத்துல நீங்க சொன்னது அது நியூஸ் பேப்பர் இல்ல அரசாங்கம்னு சொன்னீங்க. நான் அரசாங்கத்துக்காக வேலை பார்க்க விரும்பலன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வாய்ப்பு கிடைச்சதும் நீங்க அரசாங்கத்துக்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல, அத இன்னொரு விதமா கூட பார்க்கலாம். ஒரு நியூஸ் பேப்பர் அரசாங்கம் மாதிரி நடந்தா அங்க வேலை பார்க்க கூடாது. ஆனா ஒரு அரசாங்கத்துல நியூஸ் பேப்பர் அளவுக்கு ஃப்ரீடம் இருந்தா அங்க வேலை பார்க்கலாம். அடல் சாரோட அரசாங்கம் அப்படிதான் இருந்தது. நீங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எடிட்டரா இருந்த காலத்துல 1987க்கு அப்புறம் நீங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எதிராக கேம்பெயின் நடத்துனீங்க. ஆனா நீங்க மினிஸ்டர் ஆனதும் அதே கம்பெனிய நீங்க பயங்கரமா பாராட்ட ஆரம்பிச்சிட்டீங்க.
இல்ல, இவ்வளோ நேரம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க நான் ரொம்ப பிடிவாதக்காரன், எல்லாரையும் கோவப்படுத்துறேன் அப்படின்னு. ஆனா இந்த விஷயத்துல என் நண்பர் குருமூர்த்தி ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் எழுதியிருந்தாரு. அதுல அவர் தெளிவா காட்டியிருந்தாரு ரிலையன்ஸ் செய்த சில நடவடிக்கைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸுக்கு அப்பாற்பட்டு இருக்குன்னு. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் எல்லாம் இருந்தது. அது பேப்பர்லயும் பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. இப்போ எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. அதத்தான் நான் என்னோட ஸ்பீச்ல நான் சொன்னேன். வீருபாய் அம்பானியோட நினைவு நாள் ஃபங்க்ஷன்ல பிரசிடென்ட் இருந்தாரு, மன்மோகன் சிங் கூட இருந்தாரு. அந்த ஸ்பீச் எடுத்து பாருங்க. அவங்களும் காங்கிரஸ் சார்பா போயிருந்தாங்க. அதாவது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னா, அந்த லைசன்சி சிஸ்டம் சரியில்லைன்னு இப்ப எல்லாரும் ஒத்துக்கிறோம். அதத்தான் அவங்க மீறினாங்க. அதனால லைசன்சிங் சிஸ்டம் இப்ப மாற்றப்பட்டிருக்கு. இந்த லைசன்சிங் சிஸ்டம் மாற்றப்படணும்னு நான் இப்ப சொல்லல. இது நான் 1965ல டாக்டரல் தீசிஸ் பண்ணும்போதிலிருந்தே இந்த லைசன்சிங் சிஸ்டம்க்கு எதிரா எழுதிக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் சொல்லிக்கிட்டு வந்தேன். இந்த சிஸ்டம்னால இந்தியா ஒரு ஜெனரேஷனை லூஸ் பண்ணும், 25 வருஷம் பின்தள்ளி போகணும். அதான் நடந்தது. கவர்மெண்ட் ஒரு லைசன்சிங் சிஸ்டம் உருவாக்கும் போது அது சரியில்லைனா தீருபாய் அம்பானி மாதிரி ஆளுங்க ஹீரோ வராங்க. அவங்க அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணும்போதுதான் கவர்மெண்ட்டுக்கு புரிய வருது நாம பண்ணது சரியில்லைன்னு. ஓகே, இப்ப ஜட்ஜ் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இதே வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நான் அந்த ஸ்பீச்சில் பேசியிருந்தேன். ஒரு பெரிய நோபல் பிரைஸ் கூட வாங்கியிருந்தேன். அதாவது 20ஆம் நூற்றாண்டு சிந்தனையாளரான ப்ரொஃபசர் ஹைக் அவரோட கருத்தை நான் ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்லியிருந்தேன். சமுதாயம் சில நேரங்கள்ல சிஸ்டத்தை புறக்கணிக்க செய்யும், பின்னாடி அதை உணர்ந்து சட்டத்தை மாற்றும்னு சொன்னேன். அதுக்கு நீங்க சொன்னீங்க இவர் தன்னோட வியூவை அடிக்கடி மாத்திக்கிறாருன்னு. அதாவது அப்ப நீங்க சொன்ன வார்த்தைகளால மக்கள் பார்வைக்கு வேற மாதிரி ஒரு படம் தெரிஞ்சிருக்கும். இருக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அதாவது எனக்கு இன்னைக்கு சரின்னு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். அதுக்கப்புறம் மக்களே யோசிப்பாங்க. நான் சொல்றத வச்சு நடக்க மாட்டாங்க. நீங்க லைசன்சிங் சிஸ்டம் பத்தி கேட்டீங்கன்னா அதுல என்னுடைய பார்வை, ஜட்ஜு சாருடைய பார்வை, அதாவது 40 வருஷமா நாங்க எழுத ஆரம்பிச்சதுல கன்சிஸ்டன்டா ஒரே மாதிரி தான் இருக்கு. இது உண்மையா? நீங்க ஐபிசிஎல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரிலையன்ஸ் இன்வால்வ் ஆன டைம்ல உங்க மேல நிறைய பிரஷர் இருந்ததா? ஆமா, ரொம்ப பிரஷர் இருந்தது. அதாவது இந்த ரிலையன்ஸை பார்த்தீங்கன்னா எந்த பிட்டரா இருந்தாலும் அங்க வரும்போது அந்த ஸ்டார்டிங் லைன்ல இருந்தே அவங்க மேல தேவையில்லாத பல விஷயங்களை ஃபேப்ரிகேட் பண்ணி மினிஸ்டர்ஸ் கிட்ட அனுப்பிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன ரூயா குரூப் கம்பெனி கொல்கத்தாவில் 17 வருஷமா ரொம்ப மோசமான கம்பெனியா இருந்தது. அந்த நபர் பிட்ல ஜெயிச்ச உடனே ஹை கோர்ட்ல கேசஸ், சுப்ரீம் கோர்ட்ல கேசஸ், இப்படிலாம் பண்ணி 1.5 வருஷத்துல தலைகீழா மாத்திட்டாரு. அதே மாதிரி டாடா முன் வந்தப்போ ஏர் இண்டியா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டாடாவுக்கு எதிராக பெரிய கேம்பெயின் நடந்தது. பார்லிமெண்ட்டுக்கு வெளியே. அதே மாதிரி தான் ரிலையன்ஸுக்கு எதிராகவும் நடந்தது. ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் நோட் வந்தது. அது ஒரு 23 பேஜஸ் இருக்கும். ரிலையன்ஸை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு. அது ரொம்ப முக்கியமான நபர், என் நண்பர் கொடுத்த நோட். நான் அந்த ஃபைல்ல என்னுடைய ஒப்பீனியனை டிக்டேட் பண்ணி எழுதினேன். எங்க செக்ரட்டரி என்ன சொன்னாருன்னா, உங்க கருத்து சரிதான், ஆனா இந்த மாதிரியான பொறுப்புகளை உங்க தலையில நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த அமைச்சகத்தோட செக்ரட்டரியா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது என் கடமைன்னு சொன்னாரு. நீங்க பிரைம் மினிஸ்டர் கிட்ட கிளியரன்ஸ் வாங்கணும்னு சொன்னாரு. ஏன்னா அது ரொம்ப பெரிய டிசிஷன். ஏன்னா அதுல ரிலையன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒரு கார்ப்பரேட் வார் நடக்குது, பழி உங்க மேல விழுன்னு சொன்னாரு. நான் சொன்ன லால இருக்கிற பாயிண்ட் தானே நான் எடுத்து சொல்லியிருக்கேன். அவரு சொன்னார் அது கரெக்ட் தான், இருந்தாலும் நீங்க அங்கதான் போகணும்னாரு. அதாவது கேபினட் மீட்டிங்க்கு அப்புறம் நான் அட்டல் சார் கிட்ட சொன்னேன், உங்ககிட்ட பர்மிஷன் வாங்க தேவையில்லைன்னு என்னுடைய இன்ஸ்டிங் சொல்லுதுன்னு சொன்னேன். ஆனா என்னுடைய செக்ரட்டரி சொல்றாரு, இது ரிலையன்ஸ் விஷயங்கிறதால உங்ககிட்ட இத பத்தி இன்ஃபார்ம் பண்ண சொல்றாரு. இல்லைன்னா அதுக்கப்புறம் என் மேல குற்றம் சுமத்துவாங்க, பணம் வாங்கிட்டு இவர் ரிலையன்ஸுக்கு ஃபேவர் பண்ணியிருக்காருன்னு. அட்டல் சார் சொன்னாரு, அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னாரு. சரி, என்ன விஷயம்னு கேட்டாருன்னா, அவர்கிட்ட சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு. அவரு சொன்னாரு, எது சரின்னு படுதோ அது செய்யுங்கன்னாரு. பயப்படுற மாதிரி எந்த விஷயம் இல்லைன்னாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் சப்போர்ட்டா இருக்கும்போது அவர்கிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்.
ஆமா, நம்ம சரியா வேலை பார்க்கணும்னு. அது ரிலையன்ஸா இருந்தாலும் டாட்டாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி. கேள்விகளோட கடைசி கட்டத்துல இருக்கீங்க. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம மக்கள் சார்பா வழக்கு நடத்திட்டு இருக்கோம் அருண் ஷௌரி மீது. ஆப்கி அதாலத்தில் அருண் ஷௌரி மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் தன்னுடைய கட்சிக்கு பாரமாகிவிட்டார். நான் உங்களோட ஹிஸ்டரிய பார்க்கும்போது தெரிய வந்தது, காலேஜ்ல நீங்க ஹாக்கி விளையாடுவீங்க, ஹாக்கி டீம்ல கேப்டனா இருந்தீங்க. ஆமா. கேப்டன்னா டீம்ல எல்லாரையும் ஒன்னா சேர்த்து கூட்டிட்டு போகணும். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மத்த எல்லாரையும் பின்னாடி விட்டுட்டு நீங்க மட்டும் முன்னாடி போயிட்டீங்க. அது அசைன்மெண்ட்டை பொறுத்தது. நீங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பேசுனீங்க. அது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் அசைன்மெண்ட். யார் பண்ணாலும் எதிர்ப்பு வரும். இங்கிலாந்துல கூட கவர்மெண்ட் கம்பெனி செல் பண்ணும்போது அங்கேயும் இந்த மாதிரி கான்ட்ரோவர்சியும் வரும். ஏன்னா அது மத்தவங்களுடைய ஆட்சி பொறுப்புகளை மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. ஆனா அது வெளிநாட்டு பாலிசியா இருந்தா அது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா மாறாது. இதுதான் உங்க கட்சியில இருக்கிற சில பேர் சொன்னாங்க, அருண் ஷௌரிங்கிற தலைவர் கட்சிக்கு ஒரு பாரம் ஆயிட்டாரு. ஏன்னா நீங்க செஞ்ச பிரைவேடைசேஷன்னால, நீங்க எடுத்த சில முடிவுகளால ஜனங்களோட மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி தேர்தல்ல ஓட்டு கிடைக்காம போயிடுன்னு சொல்றாங்க. இல்ல, எனக்கு அப்படி தோணல. நான் எதுக்கு சொல்றேன்னா, பஞ்சாப்ல ஓட்டு நடந்தது, அங்க சொத்து விற்பனைய பாராட்டுனாங்க. மத்திய பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல எந்த ஒரு பாதிப்பும் இதுல ஏற்படல. ஆனா மத்த இடங்களே எஃபெக்ட் ஆச்சு. அதுக்கு வேற சில காரணங்கள்லாம் இருக்கலாம். இல்ல, இருந்தாலும் கூட இதுக்கு ஒரு காரணம் தான் இருக்கும். சோனியா காந்தியோட பாப்புலாரிட்டியால நீங்க பின்தங்கிட்டீங்க. இல்ல, அதுவும் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்தது பாருங்க. அவங்களும் தோல்விகளை சந்திக்கிறாங்க. அவங்கள ரொம்ப புத்திசாலின்னு சொல்லுவாங்க. அது கோவா ஜார்க்கண்ட் விஷயத்துல அதுக்கான விளைவு தெரிஞ்சுது. இன்னைக்கு ஒரு சில மினிஸ்டர்ஸ்களை துணையா வச்சுக்கிட்டு, அதனால பாத்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் மாதிரி நல்ல மனிதர்களோட இமேஜை கெடுக்கிற மாதிரி இருந்தா அது புத்திசாலித்தனம்னு சொல்ல முடியாது. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க நரேந்திர மோடி மாதிரி சில பேர் சொல்ற இந்துத்வ பார்வையோட ஆளுங்கோட வேலை பார்க்கும்போது அது பத்தி என்ன சொல்றீங்க? நான் தனி நபரை டார்கெட் பண்ணி பேச மாட்டேன். நீங்க மிஸ்டர் நரேந்திர மோடி அவரு பேரை சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அப்படி ஒரு மனோபாவம் இருந்ததில்ல. அதாவது மீடியா தான் அப்படி ஒரு இமேஜை உருவாக்குது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, வளர்ச்சி திட்டங்கள்ல மிஸ்டர் நரேந்திர மோடியோட ஆட்சியில பாத்தீங்கன்னா, குஜராத்ல நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு எக்ஸாம்பிளும் கிடையாது. 2 வருஷத்துல அரசு வரவுகள்ல 3ல ஒரு பகுதியை யாரு குறைச்சிருக்காங்க? எத்தனை பேர் இது மாதிரி அன்பாப்புலர் டிசிஷனை எடுத்திருக்காங்க? விவசாயத்துல மின்சார விலையை உயர்த்தி, பஸ் டிக்கெட் விலையை உயர்த்தி, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் எல்லாம் உயர்த்தி தன்னிறைவா நிறுத்திக் கொள்ற மாதிரி செய்யறது. எம்எல்ஏஸ் எல்லாம் அவர் மேல ஏன் கோவமா இருக்காங்க? ஏன்னா அவரு எந்த ஒரு கார்ப்பரேஷன் தலைவரையும் எம்எல்ஏ ஆக்கல. அந்த மாதிரி எம்எல்ஏஸ் இல்ல. சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லாட்சிக்கு தேவையான விஷயங்கள். ஆனா அருண் சார், பப்ளிக் பார்வை என்னன்னா, குஜராத்ல நடந்த கலவர நேரத்துல நரேந்திர மோடி ஆட்சி தான் இருந்தது. அவங்க ஆட்சி அதை நிறுத்துறதுக்கு பதிலா அதை தூண்டுச்சுன்னு சொல்றாங்க. சார், இத பாருங்க, பப்ளிக்ல நிறைய கருத்துகள் இருக்கு. ஆனா நீங்க நரேந்திர மோடி சார நீங்க இங்க வர வச்சாதான் அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி என்னோட கருத்து என்னன்னா, மீடியா உருவாக்குன இமேஜை வச்சு ஒருத்தரை நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாது. ஏன்னா நான் என் விஷயத்திலே பார்த்திருக்கேன். அதாவது உள்ள நடந்த விஷயங்களை விட்டுட்டு இவங்க மாத்தி என்னெல்லாம் விஷயம் சொன்னாங்க. இந்த மாதிரி என்னுடைய அனுபவங்களே இதுல நிறைய இருக்கு. அதாவது கேள்வியே இப்படி இருக்குதுன்னா, பப்ளிக்கோட பார்வை இப்படி இருக்குன்னா, மீடியால இருந்து அப்படி ஒரு பார்வை ஏற்பட்டிருக்குன்னா, நான் உங்ககிட்ட என்னுடைய ரெக்வெஸ்ட வைக்கிறேன். ஒன்னு நீங்க ஃபேக்ட்ஸை ஆராயணும், இல்ல நேரடியா அவரே கூப்பிட்டு விசாரிக்கணும். அதாவது அருண் ஷௌரி சார், நீங்க ஜேர்னலிஸ்டா இருந்தபோது பப்ளிக்குக்கு ஒரு பார்வையை உருவாக்குனீங்க. அது சரி. ஆனா இன்னைக்கு இருக்கிற மீடியா திரு நரேந்திர மோடிக்கு அவர்களுக்கு எதிரா பார்வையை உருவாக்குதுன்னா அது தப்புன்னு சொல்றீங்க. அப்ப நீங்களும் மீடியாவை தான் திட்டுறீங்க. இல்ல இல்ல சார், அதாவது நான் ஜேர்னலிஸ்டா இருந்தப்போ எனக்கு ஒரு கருத்து இருந்தது. அதாவது நான் சொல்றதுதான் சரி, பப்ளிக் என் கருத்தை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கல. நம்மளுடைய கடமை என்னன்னா உண்மைகளை முன்வைக்கிறது. பப்ளிக் அந்த விஷயங்களை பத்தி அலசி ஆராயணும், யோசிக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும்.
பப்ளிக் ஒருத்தர் சொல்றத பின்பற்ற ஆரம்பிச்சா டெமோக்ரஸி நடக்காது. ஜெயலலிதாவுக்கு எதிரா கரப்ஷன் சார்ஜஸ் ப்ரூவ் ஆனாலும் அவங்க தேர்தல்ல நிக்கும்போது அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அது- மன்மோகன் சிங் சவுத் டெல்லியில நின்னு அவர் தோத்து போயிடுறாரு. அதனால தான் நான் சொல்றேன், பப்ளிக் எல்லா விஷயத்தையும் தீவிரமா யோசிக்கணும், அதோட விளைவுகளை பத்தி யோசிக்கணும். அவங்க ஓட் பண்ணும்போது இந்த எல்லா விஷயங்களையும் சிந்திச்சு தான் ஓட் பண்ணணும். இன்னொரு விஷயம், நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரஷரை உண்டாக்கணும். அப்பதான் சட்டத்துல மாற்றங்கள் ஏற்படும். அதனாலதான் உங்கள மாதிரி ஆளுங்க எலெக்ஷன்ல நிக்கிறது இல்லையா? நாங்க நிக்கிறதுக்கு யாரும் எங்களுக்கு சீட் கொடுக்கறது இல்லையே. நீங்க என்ன விட்டுருங்க. இப்போ என்ன மாதிரியான நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா, அதாவது டாக்டர் மன்மோகன் சிங் மாதிரியான நபர்கள் தேர்தலில் நிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா, இது ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன். இது பத்தி நாடு முழுவதும் நல்லா யோசிக்கணும். இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா அது மட்டும் இல்ல, இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறதையும் பார்க்கணும். நம்முடைய எலக்ட்ரல் சிஸ்டம் இவ்வளவு மோசமா இருக்குன்னா, அதை சரி பண்ண ரிஃபார்ம்ஸ் பண்ணவும் விரும்பலன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனை ஃபாதர்ஸ் உருவாக்குனாங்கன்னா, அதை பத்தி அப்படியே சீரியஸா எடுத்துக்காம அப்படியே விட்டுட்டாங்கன்னா, இதை பத்தி குற்றம் சொல்லி என்ன இருக்கு? ஒரே ஒரு கேள்வி, உங்க கட்சி உங்ககிட்ட நீங்க லோக்சபா தேர்தல்ல நிக்கணும்னு சொன்னா நீங்க அதை தேர்ந்தெடுப்பீங்களா இல்ல ராஜ்யசபா வழியை தான் தேர்ந்தெடுப்பீங்களா? அதெல்லாம் கட்சி தான் முடிவெடுக்கும். ஒருவேளை இவருக்கு சீட் கொடுக்க கூடாதுன்னு கட்சி முடிவெடுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் தோத்துட்டு இருக்கேன்னு அவங்க நினைச்சா, அதுக்கப்புறம் இவருக்கு லோக்சபா சீட் எல்லாம் போகக்கூடாதுன்னு கூட அவங்க முடிவெடுக்கலாம். எதுவா இருந்தாலும் அவங்க தான் முடிவெடுப்பாங்க. நம்ம மக்கள் குற்றச்சாட்டுகளை கேட்டோம், அருண் ஷோரியோட விளக்கங்களை கேட்டோம். ஆனா மக்களின் நீதிபதி இதுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கறாருன்னு பிரேக் அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு நாம மக்கள் சார்பா வழக்க நடத்தணும் கடந்த ஆட்சியில அமைச்சரா இருந்த அருண் ஷோரி மீது. அருண் ஷோரியோட இந்த வழக்குல மக்கள் நீதிபதி சுர்ஜித் பல்லாவோட தீர்ப்பை பார்க்கலாம். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு 4 தண்டனை இருக்கு. முதலாவது, யூபிஐ ஆட்சிக்கு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்டர் ரொம்ப தேவை. அதனால முதல் தண்டனை என்னன்னா, நீங்க அங்கே போய் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்டர் ஆகணும். ரெண்டாவது, உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது நீங்க டீம் பிளேயர் இல்ல, ஃபிட்டானவர் இல்லன்னு. அதனால இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டன் கண்டிப்பா தேவை. இது உங்களோட 2வது தண்டனை. 3வது, நீங்க ஒரு பாரோன்னு சொல்றாங்க. அதுக்கான தண்டனை என்னன்னா, நீங்க கட்சிக்கு தலைவர் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த பாரமும் தீந்துடும். 4வது தண்டனை என்னன்னா, நீங்க ஒரு கவிதை சொல்லணும். இந்த கவிதை ஃபிராகோட வரிகள். எல்லாரும் கேட்பாங்க, அந்த ஆட்சி போயிடுச்சு, அந்த ஆட்சியை பத்தின கவலை உங்களுக்கு இல்லையான்னு. ஃபிராகோட ஒரு அழகான கவிதை ஒன்று இருக்கு, அதை எப்பவும் நான் ஞாபகம் வச்சிருப்பேன். वो थी शपे वस्ल, ये है सुबह शपे वस्ल. That was the evening of our being together. This is the morning after the evening of our being together. उसके वायदों को भुला, रात गई बात गई. அடுத்து புதுசா நடக்கிற விஷயத்த பார்க்கலாம். இந்த நம்பிக்கையோட அருண் ஷோரி எல்லா சவால்களையும் எதிர்கொள்வார். அவர் மேல சாட்டப்பட்ட எல்லா குற்றங்களுக்கும் இதே மாதிரி பதில் கொடுப்பார். இந்த வழக்கை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம் ஆப்கி அதாலத்துல ஒரு புதிய வழக்கோட. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.